என்னாச்சு? கார்த்திக்க பார்த்தாச்சா? கார்த்தி கடைக்கு தான் போயிருக்கான். கடைக்கா? ஆமா, அவனோட அருமை பொண்டாட்டிக்கு பூ வாங்க போயிருக்கான். அதுக்குள்ள நான் தான் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டேன். என்னோட பதட்டத்துக்கும் பயத்துக்கும் காரணமே இந்த சத்யா மட்டும்தான். நாங்க சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு சத்யா பண்ற வேலைதான் இது எல்லாமே. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காம கார்த்தி ஏன் மேல கோவப்படுறான் கயல். சத்யா ஏன் இப்படி இருக்கா? அவ அப்படிதான். உங்க குடும்பத்துல உங்க பெரியம்மா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்க குடும்பத்துல சத்யா. ஏண்டி இப்படி பண்ணேன்னு நாலு அறை விட்டு கேட்க வேண்டியதுதானே? அவெல்லாம் எப்படி கேட்டாலும் மாற மாட்டான். அது எல்லாத்தையும் நான் பொறுத்து போறதுக்கும் சமாளிச்சுட்டு போறதுக்கும் ஒரே காரணம் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான். பிரபு பாக்கறதுக்கு கொஞ்சம் அடாவடியான ஆள் மாதிரி தான் தெரியும். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாரு. அவரு பண விஷயத்துல சிக்கனம் தான், ஆனா பாசத்திலயும் நேசத்திலயும் கோடீஸ்வரர். எந்த காரணத்துக்காகவும் குடும்பம் சிதறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவரு. அதனால்தான் நானும் சத்யா பண்ற டார்ச்சர் எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லனா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பேன். பொறுமை என்னைக்குமே ஜெயிக்கும். நீயும் என்ன மாதிரி தான் போல. நானும் என் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு வீட்டுல வர ஒவ்வொரு பிரச்சனையையும் பொறுமையா தான் டீல் பண்ணுவேன். நாமளும் பதிலுக்கு கோவப்பட்டோம், அவ்வளவுதான். அதேதான். சரி, ஓகேங்க. ரோஹிணி தலைவலின்னு ரூம்ல படுத்திருக்கா. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. வந்தவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கல்ல, அது போதும். ஓகே டாடி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் போயிட்டு வாங்க. தங்கச்சி சொல்லுங்கண்ணா. திடீர்னு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சதுனால சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லணும். நான் அந்த வேலையை மறக்காம எல்லாருக்கும் சொல்லிடுங்கண்ணா. சந்தோஷம்ண்ணா. ஐயோ வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணிருக்கேன். போய் அங்க இருங்க. தேங்க்யூ. மேடம் மேடம். ஏய் சொல்லு கயல். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம் கயல்? அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. அது ஒண்ணும் இல்ல மேடம். நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசலான்னு தான் வந்திருக்கேன். நிச்சயதார்த்தத்தை பத்தியா? ஓ, இந்த ஏற்பாடை பத்தி எல்லாம் கேட்க வந்தியா? அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இல்ல மேடம், நாளைக்கு காலையில இரு. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது. குடும்பத்துல இருக்கிற கடைசி விசேஷம் கடைக்குட்டி ஆனந்தியோட கல்யாணம். இதை இப்படி உடனே பிளான் பண்ணிட்டேன்னு நீங்க 2 பேரும் கவலைப்படுறீங்க, கரெக்டா? நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டோம். சொந்தக்காரங்களெல்லாம் எப்படி நைட்டுக்குள்ள வர வைக்கிறது தானே கஷ்டம். அத பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. அது பாருங்க, தர்மலிங்கான போன்ல உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் இந்த ஃபீலிங் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டு இருந்ததுமா. நீங்க ஒருத்தரை விடாம எல்லாருக்கும் போனை பண்ணி கூப்பிடுங்க. என்ன எவ்வளவு தூரம் இருந்தாலும் வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்துடலான்னு. அத பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க என்னன்னு சொல்லிட்டேன். அதான் அண்ணன் ரவுண்டு கட்டிட்டு எல்லார்கிட்டயும் போன்ல சொல்லிட்டு இருக்காரு. இல்லனா அத பத்தி சொல்ல வரல மேடம். அத பத்தி சொல்ல வரலன்னா வேற என்னவா இருக்கும்? வேற என்னமா சொல்ல வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம். ஆக்சுவலி இத பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே. புரியுது கயல். நீ அடுத்து என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பொதுவா நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டு சைடுல தானே பண்ணுவாங்க. இங்க பையன் வீட்டு சைடுல நாங்க எல்லாமே எடுத்து பண்றோம்னு உனக்கு ஒரு கில்ட்டி வந்துருச்சு, அதானே? ஐயோ, இவங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்களே. நான் ஒண்ணு சொல்ல வந்தா இவங்க வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத கயல். ஆனந்தியே நான் என் வீட்டு பொண்ணாதான் பாக்குறேன். கடவுள் புண்ணியத்துல எங்க கிட்ட தாராளமா வசதி இருக்குமா. எனக்கு பிடிச்ச மருமகளோட குடும்பத்துக்கு எந்தவித பாரத்தையும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கலாம்னு இருக்கோம். நீங்க யாரும் இத பத்தி எல்லாம் யோசிச்சு டென்ஷனே ஆக வேண்டாம். எல்லாம் மேடம், நான் அத பத்தி சொல்ல. ஐயா வந்திருக்காரு. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன தேவைன்னு லிஸ்ட் சொல்லிட்டேன்னா அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. கொஞ்சம் வந்துட்டு போறியா? ஓ கண்டிப்பா. கையில மேடம், டோன்ட் வரி கையில, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டோன்ட் வரி. நீங்க வாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. போனை எடு ரோகிணி, என் கால் அட்டன் பண்ண.
என்ன மச்சான்? காலை கட் பண்றாடா அவ கட் பண்ணா அவளை விட்டுருவனா? என்ன ரோஹிணி அழுதுட்டு இருக்க? இன்னும் தலைவலி என்ன ரோஹிணி போகலையா? என்ன ஆச்சு? ரொம்ப தலை வலிக்குதா? ஆமாண்ணே. சரி வா, சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்கோ. மாத்திரை போடலன்னா தலைவலி சரியாகாது. இந்தா ரோஹிணி சாப்பிடு. இல்லன்னு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், எப்பறமா சாப்பிடுவ? மாத்திரை போட வேணாமா? தலைவலியோட இருக்கணும்னு உனக்கு என்ன வேண்டுதலா? போய் கை கழுவிட்டு வா. இல்ல அண்ணி, நான் இப்ப சாப்பிட்டேன்னா மொத்தத்தையும் வாமிட் பண்ணிருவேன். எனக்கு வயித்த புரட்டுற மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் சரியாயிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க இவ இப்படி பேசுறா? இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வாமிட் பண்ணாலும் பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. இல்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுவேல. இந்தா புடி ரோஹிணி, சாப்பிடு. இந்தா சாப்பிடு. என்ன ஆச்சு? என்ன ரோஹிணி? ஒண்ணும் இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல. சரி, நான் ஊட்டி விடவா? இரு ஒரு நிமிஷம். சரி வா வா. நீ உட்காரு, உட்காரு. இந்தா. ஆ காட்டு.